பாண்டி நாட்டுக்காரங்களுக்கு கோமதிங்கிறது ஒரு சாதாரண சொல் இல்லை. அம்மா, அத்தை, அக்கா, மதுனி, சொந்தக்காரங்கன்னு குறைஞ்சது குடும்பத்தில் 4 கோமதியாவது இருப்பா. ஏன்னா கோமதிங்கிற பேர் அவங்க உயிரில் கலந்த உணர்வு. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கும் கோமதிக்கும் சுமார் 350 வருடங்களுக்கும் மேலாக ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்ம ஆதீனத்து 10வது சன்னிதானமாக திகழ்ந்த ஸ்ரீ வேலப்பதேசிக மூர்த்திகள் கோமதியிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தாங்க. அவங்க கோமதி அம்பாள் சன்னதியில் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீசக்கரத்தை இன்னைக்கும் நாம பார்க்கலாம். கோமதியின் அருள் எல்லையான மேற்கு ரத வீதியிலே அவங்க குருமூர்த்தமும் அமைஞ்சிருக்கு. நெற்கட்டும் செவல் குறுநில மன்னனான பூலித்தேவனுடைய குன்ம நோயை நீக்கியது, அவரை ஆங்கிலேயரின் பிடியிலிருந்து பலமுறை காத்தது போன்ற வரலாறுகள் இன்றைக்கும் சங்கரங்கோயிலில் பேசப்படுது. அதோடு மட்டுமில்ல, நம்ம ஆதீனத்தின் 22வது சன்னிதானமாக திகழ்ந்த ஸ்ரீ அம்பலவான தேசிக மூர்த்திகளுக்கு கோமதி மேல அளவு கடந்த பக்தி. அவங்க அருளாட்சி காலத்துல சங்கர் நயினார் கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்ததோட கோமதிங்கிற பேர்ல ஒரு யானையும் வாங்கி கொடுத்து அருளினாங்க. அவங்க கிட்ட குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி யார் கேட்டாலும் முதல்ல கோமதின்னு தான் பேர் வைப்பாங்க. இன்றைக்கும் திருவாவடுதுறை மற்றும் அதை சுற்றியுள்ள நம் ஆதீனம் சார்ந்த குடும்பங்கள்ல பல கோமதிகளை நம்மால பார்க்க முடியுது. எத்தனையோ திருநாமங்கள் இருக்க கோமதி கோமதின்னு சொல்றீங்களே, ஏன்னு கேட்குறீங்களா? அதுக்கு காரணம், சொன்னாலும் வாயி நிற்கும், சொல்ல கேட்டால் காதி நிற்கும், பன்னாளும் சிந்தித்தால் பறந்து நிற்கும் சிந்தையெல்லாம் பொன்னாளும் கலையாளும் புவியாளும் புகழ்ந்தேத்தும் அன்னாயும் சரிதங்கள் அற்புதமாம் கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை தெரிவிக்கிறாங்க. சங்கரன் கோயிலில் எழுந்தருளி அருள்வாளித்து வரும் ஸ்ரீ கோமதி அம்பிகை சமேத ஸ்ரீ சங்கர்லிங்க பெருமானுக்கு இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை உள்ள 12 நாட்கள் ஆடி தபசு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கு. அந்த நேரத்தில் சிவநெறி சிந்தனையாக கோமதி சதரத்ன மாலையின் துணையோடு ஸ்ரீ கோமதி அம்பிகையை வழிபட்டு எல்லா நலன்களையும் பெறுவோம் வாங்க.